ஹலோ வியூவர்ஸ், நான் அந்தமானுக்கு சோலோ ட்ரிப் போனதை பற்றி என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோவில் 4th டே நான் அந்தமானில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன்னு டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 4th டே ஏர்லி மார்னிங் நான் ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருந்த லெமன் கிராஸ் ரெசார்ட்டில் இருந்து கிளம்பி சன்ரைஸ் பார்க்கலாம்னு காலாபத்தார் பீச்சுக்கு கிளம்பினேன். நான் இந்த பீச்சுக்கு ரீச் ஆகுறப்போ டைம் 4:30ங்க. அவ்வளோ ஏர்லி மார்னிங்லேயும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. ஷார்ப்பாக மார்னிங் 5:15க்கு சன்ரைஸ் ஆச்சு. இதை நான் என்னோட ட்ரைபாடை வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்தது. இந்த பீச் ரொம்ப காமாக, பெருசாக வேவ்ஸ் கூட இல்லாமல், ரொம்ப ப்ராடான வியூவில், கூட்டம் கூட இல்லாமல் சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சன்ரைஸ் ஆன ஒரு 1 ஹவரில் கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். இதை நான் அந்தமானில் 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அதனாலேயே மார்னிங் ரொம்ப நேரம் எல்லாம் யாரும் பீச்சில் இருக்க மாட்டாங்க. சன்ரைஸ் டைமில் ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. பீச் உள்ளே இருக்கிற நிறைய கோரல்ஸ் இங்கே உடஞ்சி வெளியே வந்து இருந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிராப்ஸ் எல்லாம் அதோட ஷெல் உள்ளே இருந்துகிட்டே மூவ் ஆகிட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற பீச்சஸில் பார்க்குறது ரொம்பவே ரேராக இருக்கும். பட் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நானும் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock போல் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக என்னோட இந்த கம்ப்ளீட் அந்தமான் ட்ரிப்க்கு நான் திங்க் அண்ட் மேக்கர்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கிட்ட நான் பேக்கேஜாக எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணி பெஸ்ட்டான ரேட்டில் இவங்க அந்தமான் டூர் பேக்கேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த எம்டி ரோடில் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ட்ரீஸ், ரைட் சைட் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பீச்னு 2 வீலர் ஓட்டிட்டு போகிறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இங்கே சீக்கிரம் வெயில் வராமல் அப்படியே க்ளவுடியாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்தீங்கன்னா முடிஞ்ச வர 2 வீலர் எடுத்துகிட்டு இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு நான் வந்த அன்னைக்கே ஈவினிங் சன்செட் பார்க்க ராதாநகர் பீச்சுக்கு போயிருந்தேன். அந்தமான்லேயே த பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பீச்னா அது ராதாநகர் பீச்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு வாட்டி அந்த பீச்சுக்கு போயிட்டு பார்க்கலாமேன்னு நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ராதாநகர் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் நான் சன்செட் பார்க்க வந்தப்போ இங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது. மார்னிங் டைமில் ஒருத்தரையும் ஆளை காணோம். அண்ட் ஈவினிங் டைமில் வந்தப்போ இருந்த ஃபீல் மார்னிங் டைமில் வரலைங்க. ஸோ நீங்கள் ராதாநகர் பீச்சுக்கு வரணும்னா ஈவினிங் டைமில் மட்டும் வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரீவியஸ் 3 டேஸ் நான் அந்தமானில் எங்கெல்லாம் போனேன்னு என்னோட சேனலில் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் வியூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் 10 o'clockக்கு நான் ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து நீல் ஐலாண்ட் போகிறதுக்கு க்ரூஸ் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த டிக்கெட் புக்கிங் வேலையை கூட திங்க் அண்ட் மேக்கர் ட்ராவல் ஏஜென்சியே பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நீல் ஐலாண்ட் ரீச் ஆக நான் க்ரீன் ஓஷியன் 2ன்னு ஒரு ப்ரைவேட் ஃபெரியில் தான் போனேன். இதுக்கு டிக்கெட் காஸ்ட் 1300 ஆச்சு. நான் போர்ட் பிளேயர் ஐலாண்ட்லேருந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் வரப்போ மேக்ரோஸ்னு ஒரு ஃபெரியில் வந்தேன். இதை விட எனக்கு அந்த ஃபெரி தான் பிடிச்சிருந்தது. இந்த ஃபெரி உள்ளேயும் டிவி போட்டு அப்பப்போ சாங்ஸும் ப்ளே பண்ணாங்க. நல்ல வைப் பண்ணுற மாதிரி கேங்காக வந்தீங்கன்னா உள்ளே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டெக்கில் இருக்கிற ப்ரீமியம் சீட்ஸுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இது, பட் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ஃபெரி நீல் ஐலாண்ட் போய் ரீச் ஆக மார்னிங் 11:30 ஆகிடுச்சு. இந்த ஐலாண்டில் வெயில் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த தண்ணி பாருங்களேன், சீ கிரீன் கலரில் பக்காவாக இருக்குது. நீல் ஐலாண்ட் ரீச் ஆனதும் என்னை பிக்கப் பண்ணி ரெசார்ட்க்கு ரீச் ஆக ஆல்ரெடி கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரீச் ஆகி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த 2 வீலர் எடுத்துகிட்டு உடனே பக்கத்தில் இருந்த பரத்பூர் பீச்சுக்கு கிளம்பினேன். நான் இந்த பீச்சில் ஸ்விம் பண்ணலாம்னு ரெடியாக வந்து பார்த்தா இங்கே தண்ணியே காணோம். பாண்ட் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ரூம்க்கு கிளம்பிட்டேன். பட் இங்கே தண்ணி எதுக்கு கம்மியாக இருக்குது, எப்போ அதிகமாக இருக்கும்னு இந்த வீடியோவோட மிடில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் இங்கேருந்து திரும்ப ரூம்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண்பூர் பீச் 2க்கு கிளம்பினேன். இதை நேச்சுரல் பிரிட்ஜ்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் நீல் ஐலாண்டில் நெட்டில் போட்டிங்கன்னாலே இந்த பிரிட்ஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக லிஸ்ட் அவுட் ஆகும்.
பிகாஸ் நீல் ஐலாண்டோட ஐகானிக் ஸ்பாட்டே இந்த நேச்சுரல் பிரிட்ஜ் தான். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பிரிட்ஜ் வர ரீச் ஆக கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையே லோக்கல் பீப்புள் அவைலபிளாக இருப்பாங்க. ஒரு 500 to 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு. நம்ம பரத்பூர் பீச்சில் பார்த்த மாதிரியே இந்த பீச்லேயும் தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஐலாண்ட் விசிட் பண்ணப்போ ஹாஃப் மூன் டைம், அதாவது பாதி மூன் இருக்கிறப்போ ஹாஃப் டே தண்ணி அதிகமாக இருக்கும், ஹாஃப் டே தண்ணி கம்மியாக இருக்கும். இதுவே நான் இந்த பிளேஸ்க்கு மார்னிங் வந்திருந்தா நேச்சுரல் பிரிட்ஜ்க்கு ரீச் ஆக அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது ஹை டைட்ஸ் இருக்கிற டைம். அந்த நேரத்தில் நேச்சுரல் பிரிட்ஜ் பார்க்க இப்படி நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இன்னைக்கு நான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் இந்த பீச்சை விசிட் பண்ணுறதால வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. இதே ரீசன்னால தான் நான் ஆஃப்டர்நூன் பரத்பூர் பீச் போயிருந்தப்ப கூட அங்கே தண்ணி கம்மியாக இருந்தது. இதை இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பரத்பூர் பீச்சுக்கு போனேன். அதை பற்றி இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக இந்த வெயிலில் நேச்சுரல் பிரிட்ஜ்க்கு ரீச் ஆகிட்டாங்க. கிட்ட போயிட்டு நேச்சுரலாக ஃபார்ம் ஆகியிருந்த இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இந்த பீச் ப்ராடாக அழகாக இருந்தது. பட் வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இங்கெல்லாம் வரப்போ தலையில் கேப் போட்டுட்டு வர மறந்துடாதீங்க. ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுக்கக்கூட இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரியோராக பிளான் பண்ணி ஹை டைட்ஸ் இல்லாத டைமில் வரணும். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் சன்செட் பார்க்க லக்ஷ்மன்பூர் பீச் 1க்கு கிளம்பினேன். எனக்கு இந்த பீச் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஆக்சுவலாக அந்தமானில் இருக்கிற பீச்சஸில் ஒரு சில பீச்சஸில் தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. நீல் ஐலாண்டில் பரத்பூர் பீச்சில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த லக்ஷ்மன்பூர் பீச் 1 சன்செட் பார்க்க ஒரு செம்மையான ஸ்பாட். இந்த பீச்லேயே ஃபோட்டோஸ் எடுக்க பெய்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட பே பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த பிக்கெல்லாம் சன்செட் அப்போ கிளிக் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இந்த பீச் விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா சீ ஃபுட் எல்லாம் நிறைய வித்துட்டு இருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இங்கேருந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்க்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் பார்க்க சீதாப்பூர் பீச்சுக்கு கிளம்பினேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த 3 ஐலாண்டும் எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. போர்ட் பிளேயரில் நான் இருந்தப்போ நார்மலாக சென்னை சிட்டியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹேவ்லாக் ஐலாண்டில் இருந்தப்போ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான ஐலாண்டில் இருந்த ஃபீல். அண்ட் இந்த நீல் ஐலாண்டில் வில்லேஜில் இருக்கிற ஃபீல் வருதுங்க எனக்கு. சீதாப்பூர் பீச்லேயும் சன்ரைஸ் பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் அந்தமானில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பீச்சஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பீச் தானேன்னு காமனாக சொல்லிட முடியாது. இங்கேயும் கரெக்டாக 5:15க்கு சன்ரைஸ் ஆச்சு. அதையும் என்னோட ட்ரைபாட் யூஸ் பண்ணி நல்லா கேப்சர் பண்ணிட்டேன். அண்ட் சன்ரைஸ் ஆகி முடிஞ்சதும் இந்த பீச்சில் கூட ஃபுல்லாக ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இந்த சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் அழகு பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் டைரெக்டாக நான் நேற்று விசிட் பண்ண பரத்பூர் பீச்சுக்கு போனேன். அங்கே வாட்டர் லெவல் பார்த்ததும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதுக்கு ரீசன் என்னன்னு நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணிவிட்டு ரூம்க்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நீல் ஐலாண்டில் இருந்து போர்ட் பிளேயருக்கு போகணும். அண்ட் இது என்னோட 5th டே ஆஃப் அந்தமான் ட்ரிப். இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் என்னோட சேனலில் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஷாஸ் டேவோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.